இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு ரொம்ப சீரியஸான ஒரு அட்டாக்கை முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் அக்டோபர் 7 மிஞ்சக்கூடிய அளவுக்கான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது தகவல் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் எவ்வளவோ செய்திகளையும் மறைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஊடகமே இன்னைக்கு அதை அவங்களுடைய வாயால் அறிவிச்சிருக்காங்க. நேற்று ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஆனாலும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் போடுறாங்க. நிறைய விஷயத்தை நாங்கள் சொல்ல முடியதில்லை. இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் வெளியே கொண்டு வர முடியுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா செய்திகள் சொல்லியிருக்காங்க. அப்படி நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு காசால தான் பார்க்கும்போது ஆரம்பத்திலே போர் ஆரம்பித்தப்பே அந்த அக்டோபர் 7 ஒரு 15 நாள்லேயே உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பண்ணாத அட்டூழியங்கள்லாம் வடக்கு காசால தான் பண்ணாங்க. வடக்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சுருவாங்க. வடக்கை தனியாக பிரிச்சுருவாங்க. அதுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய மத்திய காசாவை தனியாக பிரித்து விட்ருவாங்க. நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா நெட்சரிங் காரிடோர்னு போட்டு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பஃபர் ஜோன் போட்டு அங்கே தான் தங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இஸ்ரேல் ராணுவம் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தடவையும் வடக்கு காசாவை மறுபடியும் போய் பிடிச்சிட்டாங்க. போர் நிறுத்தம் நிறுத்த வந்தப்ப வெளியே வந்தவங்க மறுபடியும் போற ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல தான் நேற்று என்ன இருக்குன்னா, சிவியரான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இதுவரையும் இந்த அளவுக்கு சிவியராக நடக்கலைன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு வார்த்தையை இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க எப்பயுமே இஸ்ரேல். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாவே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அர்த்தம். அதாவது ரொம்ப இது எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தா ரொம்ப ரேராக தான் நடக்கும். இது உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டிய விஷயம். ரொம்பவே இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம்னு அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் தான் நேற்று வடக்கில் நடந்திருக்குது. அதை இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, 7 பேர் படுகாயம் அடைந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸை போடுங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்கிட்டலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, 17 ஹெலிகாப்டர், 1 கிடையாது 2 கிடையாது, 17 ஹெலிகாப்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து மீட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ அவ்வளோ பேரை 17 ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு போகலாம்? கடைசிக்கு ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒருத்தவங்கன்னு போட்டால் கூட 17 பேர் அங்கே என்ன இருக்காங்க, அடிபட்டிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. சரி, இறந்துருக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட அடிபட்டிருப்பாங்கல்ல. 17 ஹெலிகாப்டர் வந்திருக்குன்னா 17ல் ஒருத்தவங்கன்னு போட்டால் கூட 17 பேர் படுகாயம் அடைந்திருக்கணும். ஆனால் இவங்க ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, 7 பேர் காயமடைந்திருக்குங்கிறாங்க. வெறும் 8 பேர்த்துக்கு தான் கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஹெலிகாப்டர் அங்கே பார்த்தா 17 இருந்துட்டு இருக்கு. ஆனால் நிலவரம் என்னென்னா, ஒரு ஹெலிகாப்டரில் ஒரே நேரத்தில் 17 பேர்த்தெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு தான் மீட்பு பணிக்கான ஹெலிகாப்டர்லாம் இருக்கும். எப்படி ஒரு 10 பேர்த்தையாவது கடைசிக்கு இவங்க கூட்டிகிட்டு போகலாம். அந்த அளவுக்கான ஒரு இழப்பு நேற்று ஏற்பட்டிருக்கு. அதை மறைக்கிறதுக்கு தான் அந்த 17 ஹெலிகாப்டர் கணக்கவே சொல்லாமல் 7 பேர் தான் காயமடைந்திருக்காங்க, ஒருத்தவங்க இறந்துருக்காங்கிறாங்க. ஆனால் இது அக்டோபர் 7 போல் நூற்றுக்கணக்கான பேர் ஒரே இடத்துல தாக்கப்பட்டிருக்கிறதாக இப்போது தகவல் வந்திருக்குது. இவங்க எவ்வளவோ மறைக்க ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரேல். இருந்தாலும் இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதை மீறி நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நேற்று நடந்தது ரொம்ப கடுமையான, இன்னும் கொடூரமான தாக்குதலாக இருந்துச்சு, சண்டைகளாக இருந்துச்சுன்னு மட்டும் நாங்கள் சொல்கிறோம். அதோடு சேர்ந்து இதை நாங்கள் சீரியஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட்னு சொல்லிட்டு அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேலுடைய பல ஊடகங்களில் செய்திகள் போட்டுட்ருக்காங்க. அப்போ நேற்று வடக்கு காசால வசமாக நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் பார்க்கும்போது ஒரு குழு இல்லை, 2 குழு இல்லை, 4 குழு பாலஸ்தீன தரப்புலேருந்து இறங்கியிருக்காங்க. நேற்று ஒரே நேரத்தில் வடக்கு காசால 4 குழு சுற்று போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க. அதுவும் செம்மையாக பிளான் பண்ணி தான் தாக்கியிருக்காங்க. ஏன்னா திடீர்னுலாம் இப்படி தாக்கவே இல்லை. 2 மாதம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. சமாதானங்கிறது ஒன்று வரவே மாட்டேங்குது. சமாதான பேச்சுவார்த்தையே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. திரும்ப காசாவுக்குள்ளே நாங்கள் ட்ரக்குகள் விடமாட்டோம். காசாவில் இனி யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறதே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியேற வரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கக்கூடியவங்க ஆயுதத்தை கீழே போடணும், சரணடையணும், அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வெளியேறணுங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அங்கே சண்டைகளை போட்டுட்ருக்காங்க. அதனால தான் உள்ளக்குள்ளே ட்ரக்குகள் வர்றதே இல்லை. அமெரிக்காவும் மௌனமாக இருந்து அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ட்ரக்குகள் ஒன்று கூட உள்ள விடாமல் தொடர்ச்சியாக டெய்லி ஒரு 50 பேர்த்தெல்லாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க காசாக்குள்ள. இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கிறனால இவங்களும் சமாதானத்தை நோக்கி எத்தனையோ முயற்சிகள் பண்ணி பார்த்தாச்சு. சமாதானம் அப்படிங்கிறது பார்த்தா திரும்ப பேசினா என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் 50 நாள் 100 நாளுங்கிறாங்க. 50 நாள் 100 நாள்லாம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிறனால இவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிரந்தரத்துக்கு வர மாதிரி இருந்தால் வாங்க, நிரந்தர சமாதானம் இல்லாட்டினா வராதிங்கன்னு சொல்லிட்டு காசா தரப்புலையும் சொல்லிட்டாங்க. மறுபக்கம் இஸ்ரேலும் நிறுத்துறதுக்கான ஐடியாவில் இல்லவே கிடையாது. அவங்க பிரச்சனையை பெருசு பண்ணுறதுக்கான ஐடியா தான் இருக்காங்க. அதனால தான் இவங்க பார்த்தாங்க நேற்று ஒரு கடுமையான ஒரு ஐடியாவை போட்டு ஒரு விஷயத்தை நடத்தியிருக்காங்க.
இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ளே நீங்கள் தோத்துட்டு தான் இருக்கிறீங்க, சமாதானத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பத்தாவதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் பீப்புள்னு சொல்லிட்டு நிறைய பேர், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்த்துக்கு அதிகமானவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இத்தனை லட்சம் பேர் போட்டு அங்கே கையெழுத்து போட்டதே வந்து அங்கே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இஸ்ரேலில் நிலைமையே சரியில்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ மோசமாக நிலைமை போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது எப்படி ஆயிடுதுன்னா, நாங்கள்லாம் சொன்னோம்ல, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்கள், நீங்கள் அங்கே போய் ஜெயிக்க முடியாது, சமாதானம் பேசிட்டு வாங்க திரும்பி அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன இருக்குன்னா நிலைமை மோசமாக இருக்குது. இந்த சமயத்தில் இது நடந்திருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, கரெக்டாக வந்து அவங்க எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது நாங்கள் சாதிச்சிருவோம்னு சொல்லிட்டு நெத்தனியாக சொல்லிட்டு இருந்தாலும் இன்னி அதை வந்து பகிரங்கமாக கூட அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி ஒரு தாக்குதல் அமைஞ்சிருச்சு. உள்ளே இருக்கவங்களாம், உள்நாட்டில் இருக்கவங்களாம் பண்ணுற பிரச்சனை வந்து இப்போ நியாயமாக போன மாதிரியும், நெத்தனியாகுடைய தரப்பும் இராணுவத்துடைய தரப்பும் தோல்வி உற்ற மாதிரியும் இப்போ நிலைமை மாறி இருக்கு. நம்ம இன்னும் அடுத்த காணொலியில் இன்னும் நிறைய தகவல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். கண்டிப்பாக முடியறதில்ல. நம்மளாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம ரம்ஜானில் முடிச்சா அடுத்த தடவை